السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை அல்லாஹ் நம்மை எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்புமிக்க பெரியோர்களே, புகாரி ஷரீஃபிலே ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் ஒரு ஹதீஸ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: தஅவ்வது பில்லாஹி, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பாதுகாவல் தேடுங்கள். மின் ஜஹதில் பலாஇ வ தர்கிஷ் ஷகாஇ வ சூஇல் கதாஇ வ ஷமாதத்தில் அஅதா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார். நீங்கள் அல்லாஹ்விடத்திலே 4 விஷயங்களிலும் பாதுகாவல் தேடுங்கள் என்று நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை சொன்னார்கள், உத்தரவிட்டார்கள். அது என்ன 4 விஷயங்கள்? மின் ஜஹதில் பலா, பலாக்களால் சோதனைகள், கடுமையான சோதனைகள் ஆழ்ந்து விடுவதை விட்டும், சோதனைகளில் சிக்கி துவண்டு போவதை விட்டும் எங்களை பாதுகாத்துக் கொள்வாயாக ரப்பே என்று அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்று சொன்னார். அன்பர்களே, சோதனை எல்லா மனுஷனுக்கும் வரதான் செய்யும். சோதனைகள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வராத மனிதர்கள் யாருமே இல்லை. அல்லாஹ் சொல்கிறான்: அஃபஹஸிப்தும் அன் யதுகுலுல் ஜன்னத அஃபஹஸிபல்லதீன ஆமனு அன் யதுகுலுல் ஜன்னத வலம்மா யஅதிஹிம் மஸலுல் லதீன ஹலவ் மின் கப்லிஹிம் மஸ்ஸத்துஹுமுல் பஅஸாஉ வல் தர்ரா. ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆயத்து சொல்லுங்கம்மா, சரியான சொன்ன ஆயத்து. அஃபஹஸிபல்லதீன ஆமனு அன் யுத்கிலல் ஜன்னத வஹும் லா யுஃப்தனூன். 2 ஆயத்து வருது. நான் ஆயத்துடைய இபாரத் ஹாஃபிஸா இல்லை, மறக்குது. நீங்கள் சுவர்ணத்தில் அவ்வளவு எளிதாக நுழைந்து விட எண்ணிவிட்டீர்களா? உங்களுக்கு சோதனைகள் வராமல் சுவனத்தில் செல்ல விரும்புகிறீர்களா என்று ஒரு ஆயத்து. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொன்ன காரணத்தினாலே அம் ஹஸிப்தும் அன் ததுகுலுல் ஜன்னத, சுவனத்திலே நீங்கள் எளிதில் நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? வலம்மா யஅதிக்கும் மஸலுல் லதீன ஹலவ் மின் கப்லிஹிம், உங்களுக்கு முன் வாழ்ந்த மக்களுக்கு ஏற்பட்ட சிரமங்கள், சோதனைகள் உங்களுக்கு வராமல் நீங்கள் சோனத்தில் நுழைந்து விடலாம் என்று எண்ணி விட்டீர்களா? நம்மளை பார்த்து கேட்குறாங்க. மஸ்ஸத்துஹுமுல் பஅஸாஉ வல் தர்ரா, பசி பட்டினியும் கடுமையான வியாதிகளும் அவர்களுக்கு ஏற்பட்டன. இது ஒரு ஆயத்தில் சொல்கிறாங்க. இன்னொரு ஆயத்தில் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன், நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொன்னாலும் அல்லாஹ் விட்டுருவான்னு நினைச்சிங்களா? உங்களை அல்லாஹ் சோதிக்க மாட்டான் என்று கருதி கொண்டீர்களா என்று ஒரு ஆயத்தில் கேட்கிறார். இது ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அலிஃப் லாம் மீம் அஹஸிபன் நாஸு யுத்ரகு
ஐ யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன், நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொல்லிவிட்டால் உங்களை அல்லாஹ் விட்டுருவான்னு நினைச்சிங்களா? சோதிப்பான். உங்கள் ஈமான்ல நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்களா? அல்லாஹ் மேல் நீங்கள் வைத்த அன்பிலே ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்களா? இந்த சோதனை வந்தோன்னு யாருண்டா ஏன்டா என்னை இப்படி சோதிக்கிறேன்னு தெரியலையே என்று நீ அல்லாஹின் மீது கோபப்படுகிறாயா? அல்லாஹின் மீது வருத்தப்படுகிறாயா? இல்லை ஈமான்ல இன்னும் உறுதி கொள்கிறாயா என்று அல்லாஹ் தஆலா நம்முடைய சோதனைகளை கொடுத்து நம்மை ஸ்ட்ராங் ஆக்குறான். அல்லாஹ் ஜல்ல ஒரு ஆயத்தை சொல்லி காட்டுறான், வல நபுலு வன்னக்கும், திட்டவட்டமாக உங்களை நாம் சோதிப்போம், பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத், பயத்தை கொண்டு, எதிரிகளின் பயத்தை கொண்டு சோதிப்போம், பசியை கொண்டு சோதிப்போம், வ நக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ், வியாபாரத்திலே நஷ்டம் ஏற்பட்டு காசு பணங்களில் இழப்பு ஏற்பட்டு அல்லது வீட்டில் இருக்கும் சாமான்கள் காணாம போறது என்று அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த பொருட்களை எடுத்து இப்படியும் அல்லாஹ் தஆலா சோதிப்பார். வல் அன்ஃபுஸ், உங்கள் குடும்ப உறுப்பினர்களே வியாதிகளையும் மௌத்தையும் உண்டாக்கி அப்படியும் சோதிப்பான். உங்களுடைய விவசாய நிலங்களிலே அழிவை உண்டாக்கி நஷ்டத்தை உண்டாக்கி அப்படியும் அல்லாஹ் தஆலா சோதிப்பார். வபஷ்ஷிரி ஸாபிரீன், அந்த சோதனைகள் வந்த பொழுதும் யார் பொறுமை கொள்கிறார்களோ அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இப்போ சோதனைனா என்ன அர்த்தம்? இதன் காரணமாக யார் ஈமானை அதிகப்படுத்திக் கொள்கிறார்கள், இதன் காரணமாக யார் இருக்கிற ஈமானையும் இழந்து விடுகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். சிலருக்கு சோதனைகள் வரும், உடனே அல்லாஹ் பக்கம் ருஜுவாயிருவாங்க. அல்லாஹ் முதல்ல எடுத்தவொன்னு கடுமையான சோதனைகள் கொடுக்கறது இல்லை, அல்லாஹ் எடுத்தவொன்னு சின்ன சோதனைகள் கொடுப்பான். உடனடியாக தௌபா செஞ்சு அல்லாஹ் பக்கம் மீண்டுட்டோம், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அதுக்கடுத்து கடும் சோதனைகள் தர்றதில்லை. அல்லாஹ் தஆலா பொருட்கள் நஷ்டம் வரலாம், உடல்ல நஷ்டம் வரலாம். ரப்பே, நான் செய்த எந்த குற்றத்துக்கு தண்டனையும் தெரியல ரப்பே, நான் தௌபா செய்கிறேன் இந்த உடனடியாக அல்லாஹின் பக்கம் திரும்பி இஸ்திக்ஃபார், தௌபா, பாவ மன்னிப்பு, அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கணும். அல்லது என்ன குற்றங்கள் தன்னிலே நிகழ்ந்திருக்கிறது, எதன் காரணமாக அல்லாஹ் என்னை சோதிக்கிறான் என்பதை விளங்கி அல்லாஹ்ட்ட தன்னில் நிகழ்ந்த குற்றங்களை விட்டும் திருந்தி கொள்ள வேண்டும், தௌபா செய்து கொள்ள வேண்டும். என்னுடைய என்ன காரணம், நான் இன்னொரு செய்தேனே அதன் காரணமாக இருக்குமோ? வட்டி வாங்குறான் ஒருத்தன், சோதனை வருது, இதன் காரணமாக தான் இந்த ஹராமை விட்டு முற்றிலும் நகர்ந்து கொள்வோம் என்று நான் வந்துக்கிறான். நான் மது அருந்துகிறேனே அதனால் வந்ததாக இருக்குமோ? இப்போ மது அருந்து விட்டு விளைவிக்கலாம். நான் இந்த மாதிரி தீய எண்ணம் வைத்திருந்தேனே அதனால இருக்குமோ? அந்த எண்ணத்தை விட்டு நகர்ந்துக்கிறான். ஒரு பெண்ணை தப்பா பார்த்தேனே அதனால இருக்குமோ? அதை விட்டு பாவத்தை நவுத்திக்கிறான். அல்லது யாருக்கும் அநீதி செய்கிறான், ஒருத்தருடைய பொருளை அபகரிச்சிருக்கிறான், ஒருத்தருடைய நிலத்தை அபகரிச்சிருக்கிறான், சொத்துல மோசடி செஞ்சிருக்கிறான், இந்த மாதிரி நிகழ்ந்திருக்கிற அதனால இருக்குமோ? உடனே தௌபா செஞ்சுக்கிறான். யார் மனசையாவது புண்படுத்தி இருப்பான், யாருக்காவது துல்ம அநீதி செய்திருப்பான், அதனால இருக்குமோ அல்லாஹ் என்னை சோதிக்குதல், உடனே போய் அவங்கள்ட்ட சமாதானப்படுத்திக் கொள்ளலாம். நண்பர்களே, நீ யாரையும் அநீதி செய்வது ஒரு பக்கம், அநீதி செய்யாமலேயே உன் சொந்த பந்தங்களை பகைத்து கொண்டிருந்தால், சொந்த பந்தங்கள்கிட்ட சேராமல் இருந்தால் அதன் காரணமாகவும் தண்டனை வரும். நீ அம்மாவை அடிக்க தேவையில்லை, அத்தாவை அடிக்க தேவையில்லை, அக்கா தங்கச்சியை அடிக்க தேவையில்லை, துன்புறுத்த தேவையில்லை. அவங்கள்ட்ட ஏதோ வருத்தத்தில் நீ மாசக்கணக்கில் பேசாமல் இருந்தால் அதுவும் தண்டனைக்குரிய குற்றம். அல்லா எடுத்து ஹதீஸ் ஷரீஃபில் வருது, ஒரு மூமின் பேசாமல் இருக்கிறான் என்று சொன்னால் 3 நாளைக்கு அல்லாஹ் அவகாசம் கொடுத்துட்றான். அல்லாஹ் தஆலா சில வருத்தங்கள் இருக்கும், அந்த வருத்தத்துடைய கோபத்துடைய மிகைப்பு இருக்கும். சரி, 3 நாளில் கோபம் அடங்கிடணும். 3 நாள் ஆச்சுன்னா நீயே அவங்க வீட்டுக்கு போயிடணும், அவங்க வீட்டுக்கு வரணும். தூரமாக இருந்தால் ஃபோனாவது போட்டு நல்லா இருக்கிறியா, சரி ஏதோ கசமசான்னு ஆயிடுச்சு விடு, மன்னிச்சுக்கோ, அவ்வளோதான், சமாதானம் ஆயிடணும். 3 நாளைக்கு மேல் உன் வருத்தத்தை தொடர்ந்தால் உன் குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருக்கட்டும், சிலர் பெத்த தாயிட்ட வருஷ கணக்கில் பேசுறதில்லை, பெற்ற தகப்பன்ட்ட வருஷ கணக்கில் பேசுறதில்லை, அண்ணன் தம்பி உறவு கேட்கவே தேவையில்லை. ஏதோ அவர்கள் 10-15 வயசு இருக்கிற வரைக்கும் வீட்டில் ஒன்றா இருக்கிற வரைக்கும் ஓடி பிடிச்சி விளையாடுறாங்க. கொஞ்சம் பெருசாகி அவங்க கல்யாணம் ஆனால் எத்தனையோ குடும்பங்களில் சண்டை, சச்சரவு, பிரச்சனை. அதுவும் அத்தா சொத்தை வச்சுட்டு போயிட்டாரு, சொத்து இல்லாமல் போயிருந்தா கூட பிள்ளைங்கள்லாம் ஏதோ ஒத்துமையாக இருந்துக்கிறாங்க, அவங்க சம்பாரிச்சுக்கிறாங்க, சாப்பிட்டுக்கிறாங்க.
அத்தை ஏதோ ஒரு வீடோ வாசலோ வச்சுட்டு போயிட்டாரு, அதை எப்படி பிரிக்கிறது? அதில் ஒரே சண்டை சச்சரவு. எத்தனை வீடுகள் பிரச்சனைகள். வருஷக்கணக்கில் தம்பிகிட்ட பேசுறதில்லை, அண்ணன்கிட்ட பேசுறதில்லை, அக்காட்ட பேசுறதில்லை, தங்கச்சிட்டு பேசுறதில்லை. பேசுறது இல்லை என்பதே குற்றம். அது 3 நாளைக்கு மேலே ஒரு மூமின் உறவுகள் என்று அர்த்தம் இல்லை. ஒரு பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கட்டும், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏயா இங்கே பைக்கை நிப்பாட்டுறேன், ஆமாம் ஒரு சொத்து, இது ரோடு புது சொத்து தான், நான் நிப்பாட்டேன், உனக்கு என்ன அப்படின்னு கேட்டிருப்பான். ஒரு சின்ன பிரச்சனை, அதை விட்டு மறந்துடணும். 3 நாளைக்கு மேல் ஒரு சகோதர முஸ்லீம் யாராக இருந்தாலும் அவரிடத்திலே வருத்தப்பட்டு நீ பேசாமல் இருந்தால், அன்பர்களே எத்தனையோ பேர் பேசாமல் இருக்கோம், ஊரில் எல்லாத்திலையும் பேசிட்டு இருக்கிறோம், அது அல்ல. வழக்கமாக பேசிக்கொண்டிருந்த ஒருத்தரிடத்தில் ஏதேனும் வருத்தம் ஏற்பட்டு 3 நாளைக்கு மேல் நீ பேசாமல் இருந்தால் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும். அல்லாஹ்வுத்தாலா அவன் துவாக்களை ஏற்றுக்கிறது இல்லை. அல்லாஹ்வுத்தாலா சொல்லிடுறான், அவங்க அல்லாஹ்வுடைய ரஹமத்து நின்று போயிருது, அல்லாஹ் அவன் தரக்கூடிய அருள் நின்று போயிருது. வியாபாரத்தில் நஷ்டம் வரும், கஷ்டம் வரும், சோதனைகள் வரும். நண்பர்களே, நாம் இன்னைக்கு நல்லா இருக்கிறோம்னா நம்ம திறமைன்னு நினச்சிக்காதீங்க. எத்தனையோ முயற்சிகளுடைய துவா நம்மளை நல்லா வர வச்சிருக்கோம். நம்ம செய்யக்கூடிய சில குற்றங்குறைகளுக்காக நம்ம தண்டிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா மலக்கு அனுப்பிச்சிருவான். யாரோ ஒருத்தர் பள்ளிவாசல் உட்கார்ந்து துவா செய்வாங்க. அத்தையாத்திர அல்லாஹ் மஃபில்லி வலி வாலிதைய வலி உஸ்தாதிய வலி ஜமீல் முஸ்லிமீன் வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன் வல் முஃமினாத் துவா செய்வாங்க. எல்லா முஸ்லீம்களையும் மன்னிச்சது அல்லாஹ், எல்லா முஃமின்களையும் மன்னிச்சது அல்லாஹ், ஆண் பெண்கள் அத்தனை பேரையும் மன்னிச்சது அல்லாஹ்னு துவா செய்கிறார். அவர் கேட்குற துவா செய்ய அல்லாஹ் கபூல் செஞ்சுருவான். அந்த நேரத்தில் துவா கபூல் ஆகிற நேரமாக இருக்கும். அல்லது கபூல் ஆகிற நல்லடியாராக இருப்பார். அவர் ஏதோ வசீலா வச்சு கேட்டிருப்பார், அல்லாஹ் அந்த துவாவை கபூல் செய்து விடுவான். கபூல் செய்திருக்க அடையாளமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த துவாவை கொண்டு உனக்கு வரக்கூடிய முசீபத்தை அல்லாஹ் எடுத்துருவான். எல்லா முஸ்லிம்களையும் சாதாரணமாக எண்ணிக்கை விளையாடிருக்கு. ஒரு சாதாரண ஏழை மனிதனுடைய துவாவை கொண்டு எத்தனையோ பணக்காரர்களை அல்லாஹ் வாழச் செய்வான். ஒரு சாதாரண வீட்டிலே வசிக்கக்கூடிய ஒரு கிழவியுடைய துவா பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எத்தனையோ ஊரை வாழ செய்வான். அந்த ஊருக்கு வரக்கூடிய முசீபத்தை பலாவா அல்லாஹ் இல்லாம ஆகிடும். நண்பர்களே, இது அல்லாஹ் தஆலாவுடைய ஃபضல், அல்லாஹ்வுடைய கருணை. அதனால யாரையுமே நம்ம சாதாரணமாக எடை போட மார்க்கத்தில் அனுமதி இல்லைன்ட்டான். அப்போ ஒரு மூமினிடத்திலே பகை கொண்டு நீ 3 நாளைக்கு மேலே பேசாமல் இருந்தால் அல்லாஹ்வுடைய குடி வந்துடும், அல்லாஹ்வுடைய சோதனை வந்துடும், அல்லாஹ் தஆலாவுடைய லானத்து வந்துடும் உன் மேல. அதன் காரணமாக ஒரு சோதனை உன்னிலே நிகழும். நீ நினைச்சிட்டு இருக்க எதன் காரணமாக தெரியல, யோசிச்சு பாரு. அல்லாஹ் சோதனையை கொடுக்கறது எதுக்காக கொடுக்குறான்? அல்லாஹ் நம்ம சோதிக்கணும்னு அவசியம் இல்லையே, நீ திருந்துறதுக்காக அல்லாஹ் கொடுக்குறான். மறுபடியும் நம்ம ரினிவல் பண்ணிக்கிறதுக்காக வேண்டி, நம்மை திருத்திக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுக்குறான். கொடுத்த உடனே நம்ம அதை உஷாராயிடணும். உஷாராகி இது எதனால எனக்கு இந்த சோதனை வந்துச்சு, என் குடும்பத்தில் கஷ்டம், என்னிலே ஒரு கஷ்டம், என் மனைவி மக்களில் ஒரு கஷ்டம், என் வியாபாரத்தில் ஒரு கஷ்டம், என் மருமகன் பேரம்பேத்திகள் ஏதோ ஒரு கஷ்டம் ஒன்று வருது, என்ன காரணம் என்று யோசித்து உன்னிலே ஏற்பட்ட பிழைகளை திருத்திக்கொள். குறைஞ்சபட்சம் நான் ஃபஜ்ர் தொழுகாமல் தூங்குறேன், கொஞ்ச நாளா என் மகள் தூங்குது, என் மனைவி தூங்குறாங்க, அதனால சோதனை வருமா? கட்டாயம் வரும். நீ ஃபஜ்ர் தொழுகாமல் தூங்கினா உன் முசீபத்து எல்லாருமே சேர்ந்து வரும். நீ அந்த பிள்ளைகளை சொல்லிட்ட, உன்னை காப்பாற்றுவான் அல்லாஹ் தஆலா. எதிரி ஃபஜ்ர் தொழுக போ, நீ தொழுக போற, அவனை எழுப்பிட்ட, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உன்னையும் விட்டுருவான். நீ தொழுக போற, மனைவி மக்கள் தூங்குறாங்க, மகன் தூங்குறான், 7-8 வயசு ஆயிடுச்சு தூங்குறான், அவனை தொழுக கூட்டிட்டு போக மாட்ற, எழுப்பவும் மாட்ற, அல்லாஹ் தஆலா உனக்கும் சேர்ந்து சோதனை கொடுப்பான். அல்லாஹ் ஏன் எழுப்பத? நீ தொழுகவில்லை என்றால் அது ஒரு குற்றம், நீ உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவர்களை தொழ சொல்லவில்லை என்றால் அது ஒரு குற்றம் தான். அது ஒரு பெரிய குற்றம். கானு யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவர்கள் தன் மனைவி மக்கள் எப்போதும் தொழுகும்படியும் ஜகாத்து கொடுக்கும்படியும் ஏவிக்கொண்டே இருப்பார்கள். நபியை சொல்றான். நபிமார்கள் வீட்டில் எப்படி இருக்கும், நபியுடைய துணைவியார் எப்படி இருப்பாங்க, நம்முடைய தாயார், அவங்க நபியுடைய துணைவியார் நம்முடைய தாயார் எப்படி இருப்பாங்க, அப்படி இருந்தும் கூட தொழுகையாளியாக இருந்தாலும் கூட அவர்களை நீ கண்டிக்க வேண்டும். தொழுதையா, வீட்டுக்கு முதல்ல பண்ணி தொழுதுட்டீங்களா, முதல் வேலை வெளியே தொழுவு, பள்ளிவாசல் நீங்க போறீங்களா, தொழுதெல்லாம் தொழுவுங்க, சீக்கிரம் தொழுவுங்க, ஒரு வார்த்தை சொல்லணும். தொழுவுங்கள்னு சொல்லணும். ஏன் தொழுவுங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை ஈஸியான வார்த்தை, அதுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்குற கூலி அபரிமிதமான கூலி. உன் வாழ்க்கையை விசாலமாக்கிறேன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. அன்னை ஆயிஷா நான் என்னைக்காவது தொழுகை விடுவாங்களா?
தொழுகை என்னைக்காவது விட்டுருப்பாங்களா? பெருமான வீட்டை விட்டு கிளம்பும் போது ஏவுவாங்களா அவங்க? தொழுகுங்கள். ஏன் அல்லாஹ் என்னை தொழுக மனைவி மக்களை தொழுக ஏவும்படி உத்தரவிட்டிருக்கிறான், அதற்காக நான் ஏவுகிறேன். ஏவுவாங்க. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, அமுர் அஹ்லக பிஸ்ஸலாத், உன் மனைவி மக்களை தொழுகும்படி ஏவிக்கிட்டே ஏவிக்கிட்டே. வஸ்தபிர் அலைஹா, நீயும் அந்த தொழுகையிலே நிலைத்திரு. லா நஸ்அலுக ரிஸ்கா, உன் ரிஸ்க் நான் கேட்கல, நானும் ரிஸ்க் என்ன வேணுமோ ரிஸ்க் நான் அள்ளி கொட்டுறேன், உன் வாழ்க்கையை விசாலமாக்கி வைக்கிறேன். எத்தனையோ பேர் தன்னுடைய கஷ்டங்களை முறையிடுகிறார்கள். இந்த மாதிரி சிரமம் வீட்டில் ஒழுங்கா தொழில் அமையல, சில பேருக்கு வியாபாரம் சரியா அமையல, ஒரு சில பேருக்கு அமைஞ்ச வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டுச்சு, நல்லா நடந்துச்சு, நீ கீழே போயிடுச்சு என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். முதல்ல நீ கடையை ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை, வீட்டை ஆராய்ச்சி பண்ணு. நல்லா சொல்றேன். உன் வீட்டில் மனைவி தொழுகிறாங்களா? எப்படி தொழுகிறாங்க? தொழுகாம தூங்கிட்டு இருக்கிறாங்களா? உன் மையன் தொழுகிறானா? உன் பொண்ணு தொழுகுதா? உன் வீட்டை ஆராய்ச்சி பண்ணு, கடையை ஆராய்ச்சி பண்ண தேவை. நீ காரணம் கடையில் ஏங்க நஷ்டம் வந்துச்சு, என்ன காரணம்? இல்லைங்க, எதிர்த்தாப்புல இதே மாதிரி செப்பல் கடை ஒருத்தன் வச்சுட்டான் என் கடை. 100 பேர் செப்பல் கடை வச்சாலும் உன் கடை நடக்கும். உனக்கு கொடுத்த ரிஸ்க் எங்கேயும் போகாது. உன் கடையை நீ ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை, உன் பக்கத்து கடையை நீ ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. உன் வீட்டில் போய் பாரு, ஏதாவது அங்கே பிரச்சனை இருக்கும். தொழுகை விட்டு இருப்பார்கள், ஃபஜ்ர் தொழுது தூங்குவாங்க. எந்த வீட்டில் ஃபஜ்ர் தொழுது தூங்குறாங்களோ அல்லாஹ் கொடுத்த பரக்கத்தை பிடிக்குவாங்க. நௌமு சுபஹதி யம்னஉ ரிஸ்க், ரிஸ்கை தடுத்து விடும் என்று வந்திருக்கிறது. அல்லாஹ் ஏற்கனவே கொடுத்த பரக்கத்தையும் பிடிக்குவான். ஃபஜ்ர் தொழுது தூங்குற நேரம் அல்ல. இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, ஃபஜ்ர் தொழுது குர்ஆன் ஓதக்கூடிய நேரம், அது மலக்குகள் ஹாதிர் ஆகக்கூடிய நேரம், நல்ல அமல்கள் செய்ய வேண்டிய நேரம். ஃபஜ்ர் தொழுது தஸ்பீஹ் ஓதணும். சூரியன் உதயம் ஆகும் வரை தஸ்பீஹில் ஈடுபடும். வஸப்பி பிஹம்தி ரப்பிக கப்ல துலூஇ ஷம்ஸி வ கப்ல குரூபிஹா. அல்லாஹ் சொல்றான், சூரியன் உதிப்பதற்கு முன்பும் சூரியன் மறைவு முன்பும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்கன்னு சொல்றான். ஃபஜ்ர் தொழுதீங்களா, சூரியன் உதிக்கிற வரைக்கும் பள்ளிவாசல்ல உட்காரணும். உட்கார்ந்து சுப்பூஹுன் குத்தூஸுன் ரப்புனா ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக், அல்லாஹ்வுடைய ஹம்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சரி, வீட்டுக்கு போனீங்களா, ஃபஜ்ர் உதயகரமான வரைக்கும் தஸ்பீஹ்ல நேரம் கிடைக்கும். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலிய்யில் அலீம் சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி மில்லல் மீஸானி முன்தல் இல்ம் வ பலக ரிதா வ ஸினத்தல் அர்ஷ் சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பி மின் குல்லி தம்பின் வ ஹத்தியத்தின் வ அதூபு இலைஹி சுப்ஹானல் முல்கி வல் மலகூத் சுப்ஹானல் இஸ்ஸத்தி வல் அஸமத்தி வல் குத்ரத்தி வல் கிப்ரியாஇ வல் ஜபரூத் சுப்ஹானல் மலிக்கில் ஹய்யில் லதீ லா யனாமு வ லா யமூத் சுப்பூஹுன் குத்தூஸுன் ரப்புனா ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ். இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த தஸ்பீஹ். அது தஸ்பீஹ் எது வரைக்கும் ஓதணுமா? ஃபஜ்ர் உதயமாற வரைக்கும். அதே மாதிரி அஸ்ர் தொழுதுட்டீங்களா, சூரியன் மறையிற வரைக்கும் அந்த நேரங்களை தஸ்பீஹ்ல கழிக்கணும். அல்லாஹ் சொல்றான், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக கப்ல துலூஇ ஷம்ஸி வ கப்ல குரூபிஹா. ஒரு இடத்துல சூரியன் உதயமாறதுக்கு முன்பும் சூரியன் உதயமாகும் வரை, அதே மாதிரி சூரியன் மறைவுக்கு முன்பும் உள்ள நேரத்தை தஸ்பீஹிலே ஈடுபடுத்துங்கள். இன்னொரு ஆயத்துல சொல்றான், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக புக்ரத்தன் வ அஸீலா ஓகமா அது வதுகுர் இஸ்ம ரப்பிக புக்ரத்தன் வ அஸீலா, காலையும் மாலையும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்க, திக்ர் செய்யுங்க. அல்லாஹ்வை இந்நேரமும் திக்ர்ல இருக்கணும். அல்லாஹ் தஆலா குறிப்பாக சரி 2 வக்து சொல்றான். அல்லாஹ் தஆலா காலை நேரம் புக்ரத்தன் வ அஸீலா. ஒரு இடத்துல அல்லாஹ் ஜல்லஷாஹு தஆலா புக்ரத்தன் வ அஸீலா ஒரு இடத்துல சொல்றான், காலையும் மாலையும் வரும். ஆனா இல்லை ஆக அந்த காலையில் இன்னொரு அல்லாஹ் ஜல்லஷாஹு ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக கப்ல துலூஇ ஷம்ஸி கப்ல குரூபிஹா வ மின் ஆனாஇல் லைலி ஃபஸப்பிஹு ஃபதர்லான்னு ஒரு ஆயத்து. அதாவது நீங்கள் அந்த நேரங்களில் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்தால் நீங்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்வீர்கள். அல்லாஹ் சொல்றான், நீங்கள் ஃபதர்லா, நீங்கள் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவை பொருந்திக் கொள்வீர்கள். அப்படின்னா அல்லாஹ் தஆலாவை நாம் பொருந்திக் கொள்ளும் அடிப்படையில் அல்லாஹ் நம்ம வாழ்க்கையை ஆக்கிடுவான்னு அர்த்தம். எப்ப அல்லாஹ் பொருந்திக்குவோம்? அல்லாஹ் நமக்கு பொருத்தமான எல்லா நியமத்தையும் கொடுக்குறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சூரா தாஹால வரும். ஃபதர்லா என்ன சொல்றாங்க?
வஸ்பிர் அலா மா யகூலுன் சப்பிஹ் பிஹம்தி ரப்பிக قبل طلوع الشمس وقبل غروبها ومن آناء الليل فسبح وأطراف النهار لعلك ترضى. நீங்கள் உங்கள் ரப்பை பொருந்திக் கொள்வீர்கள். பாருங்க பை, அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வது அது ஒரு நேமத். இன்னொன்னு என்ன, நாம் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்வது. அல்லாஹ் நமக்கு எல்லா நேமத்தையும் கொடுத்தான், அல்லாஹ் என்னை நல்லா வாழ வச்சிருக்கிறான். என் ரப்பிட்ட எது என்னை கொடுக்கல, அல்லாஹ் தஆலா என்ன என்னை கொடுக்கல, எல்லா நேமத்தையும் கொடுத்தான். சிறப்பான வாழ்க்கை, சிறப்பான குடும்பம், சிறப்பான செல்வம், அல்லாஹ் சிறப்பான சாப்பாடு, யாரிடத்திலும் கையேந்தாத வாழ்க்கை, கண்ணியமான உடல் ஆரோக்கியம், 5 நேரம் தொழுகக்கூடிய ஒரு பாக்கியம், தரையிலே தொழுகக்கூடிய பாக்கியம் கொடுத்தானே, இவரெல்லாம் அல்லாஹ் கொடுத்தான். என்ன குறை வச்சான் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா என்று ஒவ்வொரு நாளும் நீ அல்லாஹ்வை பொருந்திக் கொள்வாய். தஸ்பீஹ் செய். அப்ப இந்த நேரங்கள் எல்லாம் தஸ்பீஹில பயன்படுத்த சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். குறைஞ்சபட்சம் செஞ்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில எல்லா கஷ்டங்களையும் அல்லாஹ் தஆலா நீக்கிடுவான். இந்த zikr இருக்கு அன்பர்களே, அல்லாஹ் தஸ்பீஹ் செய், அல்லாஹ் தஸ்பீஹ் செய்ய சொன்னானே, எதுக்காக சொன்னான் அல்லாஹ் தஆலா? நாமெல்லாம் இப்படி தஸ்பீஹ் செய்தால் அல்லாஹ்வுடைய அந்தஸ்து அதிகரிக்கும் என்றா இல்லை. நம்முடைய வாழ்க்கையின் சிரமங்களை கஷ்டங்களை நீக்கி அல்லாஹ் தஆலா நம் வாழ்க்கையில ரஹ்மத்தையும் அருளையும் கொடுப்பான். அல்லாஹ் சொல்றான், ஒமன் அரல அன் திக்ரி, என் திக்ரை விட்டும் யார் புறக்கணித்தார்களோ ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் வன்கா, அல்லாஹ்வுடைய திக்ரை யார் புறக்கணித்து வாழ்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் நெருக்கடி உண்டாகும். நீ காலைல ஃபஜ்ர் தொழுக வந்துட்ட, வீட்டில் ஃபஜ்ர் தொழுகாம தூங்குறாங்க. 10th படிக்கிற பையன் 9th படிக்கிற பையன் 14 வயசு ஆயிடுச்சு, தொழுக கடமையாயிடுச்சு, தொழுகவன் மேலே ஃபரலாயிடுச்சு, 12-13 வயசுல பிள்ளைங்க பாலிகாயிடுறாங்க, தொழுக கடமையாயிடுச்சு, தூங்கிட்டு இருக்கிறான். அதனால தான் அவன் வாழ்க்கையில முசீபத்துவம் தரித்திரம் வாழ்க்கையில வருது, கஷ்டங்கள் வர்றது. இப்போ அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், இந்த மாதிரி சிரமங்களை உங்களுக்கு கொடுப்பேன். ஏன் கொடுப்பேன்? நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதற்காக. அகதனாஹும் பில் பஅஸாஇ வல் தர்ரா, சிலரை நாம் வறுமையை கொண்டும் பசி பட்டினியை கொண்டும் செல்வங்கள்ல குறைபாடு ஏற்படுவது கொண்டு சோதிப்போம். சிலரை உடல் வியாதிகளை கொண்டு சோதிப்போம். இப்பதான் டாக்டர் தான் ஹசரத் எனக்கு நல்லா போச்சு, சரியாகி வீட்டுக்கு வந்தா பீவிக்கு பல்லு வலின்னு அது 4 நாள் அலைஞ்சு அந்த ரூட் கேனல் பண்ணி சரியாகி வீட்டுக்கு வந்தா அதுக்கு சின்ன பையனுக்கு கால் உடஞ்சி போய் அவனுக்கு கட்டு போட்டு 15 நாள் டாக்டர் அலைஞ்சு அது வந்து சொன்னா பெரிய பையனுக்கு தலைவலின்னு போய் டாக்டர் பண்ணி ஸ்கேன் பண்ண சொல்லிட்டாங்க. டெய்லி ஒவ்வொரு டாக்டரா மாற்றி மாற்றி சுற்றிட்டு இருக்கிறோம். அதில் என்ன செய்யறதுன்னு தெரியல, என்ன செய்யறது, நீ ஒன்னையும் மாற்று. அதான் சொன்ன பாருங்க, நீ தஹஜ்ஜத் தொழுது, நீ என்ன மாற்றங்கள் உன்னிலே செய்ய வேண்டுமா நீ ஒன்னையே மாற்று, அல்லாஹ் உலகத்தை மாற்றிடுவான். நீ உன்னையை மாற்று, உன் மனைவி மக்களை மாற்று, உன் செல்வங்களை அல்லாஹ் தஆலா கொட்ட செய்வான். நான் ஏன் சோதனை கொடுக்குறேன், நீ என் பக்கம் திரும்பறதுக்காக வேண்டி கொடுக்குறேன். அகதனாஹும் பில் பஅஸாஇ வல் தர்ராஇ லஅல்லஹும் யதமர்ரஊன், அவர்கள் என் பக்கம் பணிந்து வர வேண்டும், தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் ருஜுவாக வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் தன்னை சிந்தனை திருப்பிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சோதனைகள் கொடுத்தேன். சோதனையை கொடுத்த பிறகு சில பேர் வெற்றி பெற்றுவார்கள். இந்த சோதனை எப்படி அர்த்தம்? தன்னை திருத்திக் கொள்வார், தன்னில் ஏற்பட்ட பிழைகளை சீர்திருத்திக் கொள்வார்கள். யார்ட்டையும் பேசாமல் இருக்கிறோமோ அதனால தண்டனையா பேசிக்கொள்வார்கள். காலையில் ஃபஜ்ர் தொட்டு தூங்குறோம், குர்ஆன் ஓதாம, இனிமேல் ஃபஜ்ர் தொட்டு வீட்டில் போய் எல்லாரையும் வட்டமாக உட்கார வச்சு நீ உன் மனைவி பிள்ளைகள்லாம் குர்ஆன் ஓதுங்க, காலையில் 8 மணி வரைக்கும் குர்ஆன் ஓதுங்க, தஸ்பீஹாத் ஓதுங்க, உங்கள் வாழ்க்கையை எல்லாம் மாற்றிடுவோம். கொஞ்ச நாள் செஞ்சு பாருங்களேன். என்னவோனோ செஞ்சு பட்டோம், துனியாவை அடையிறதுக்காக வேண்டியும் என்னென்ன ஆட்டமெல்லாம் ஆடி பார்த்தாச்சு. கொஞ்ச நாள் இப்படி அல்லாஹ் சொல்ல ரூட்டில் போய் பார்ப்போமே. நீ என் பக்கம் வா, உன் மனைவி மக்களை ஏவு, நீ தஸ்பீஹ் செய், நீ திருப்திப்படுகிற வாழ்க்கையை தர்றேங்களா, லஅல்லக தர்லா, நீ பொருந்திக் கொள்கிற வாழ்க்கையை தருகிறேன். நானும் நறுசுக்கும் ரிசுக்கு நான் தர்றேன் உங்களுக்கு, நான் உங்கள்ட்ட ரிசுக்கை கேட்கவில்லை, நான் தர்றேன்னு சொல்றான். இப்படி வாங்கி பார்ப்போம் அந்த இடத்துல கொஞ்ச நாளைக்கு ஆபாதா வாழ வைப்பான், சந்தோஷமா அல்லாஹ் தஆலா வாழ வைப்பான். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 விஷயங்களை கொண்டு அல்லாஹ் இடத்திலே பாதுகாவல் தேடினார்கள் என்று நான் சொன்னேன். ஒன்று, பெருமானார் ஜஹதில் பலா, சோதனைகள் என்னை சூழ்ந்து கொள்வது, சோதனைகள் என்னை மடக்கி விடுவது, சித்தத்துல் பலாவை விட்டும் பாதுகாவல் தேடினார்கள். நாமளும் அந்த துஆக்களை அல்லாஹ் இடத்தை அதிகமாக கேட்போம். புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ், அபூ ஹுரைரா ரிவாயத் செய்றாங்க, தஅவ்வது, நீங்க அல்லாஹ் இடத்திலே பாதுகாவல் தேடுங்கள், இன் ஜஹதில் பலாய் வ தர்கிஷ் ஷகாய் வ சூஇல் கலாய் வ ஷமாத்தத்தில் அதா, உனக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை பார்த்து உன் எதிரிகள் கைத்தட்டி சிரிக்கிறது. ஜஹதில் பலானா சோதனைகள், கடுமையான சோதனை. தர்கிஷ் ஷகானா மூதேவித்தனத்தை அடைந்து கொள்வது, வ சூஇல் கலானா தீய முடிவு, தீய விதி, இதை விட்டு பாதுகாவல் தேடினார்கள். அடுத்து சொன்னாங்க, உன்னை கண்டு எதிரிகள் சிரிப்பது.
உண்மையில ஏற்கனவே வருத்தம் வச்சிருப்பான். உன் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டம், உனக்கு ஏற்படும் நஷ்டம் பார்த்து அவருக்கு இது வேணும் இன்னும் வேணும் என்று உன் பொறாமைக்காரர்கள், உன்னை பிடிக்காதவர்கள் கை தட்டி சிரிப்பாங்களே, அந்த நிலைமை எனக்கு வராம பாதுகாத்துக்கலான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. நண்பர்களே, நாமும் அந்த துஆக்களை செய்ய வேண்டும். இப்போ நான் சொன்ன மாதிரி நம்மிலே ஒரு சோதனை ஏற்படவுக்கு முன்பே சுதாரித்துக் கொள்ள வேண்டும். ஏற்பட்டால் சுதாரித்துக் கொள்ள வேண்டும். சிலருடைய பழக்கம் ஏற்படுறதுக்கு முன்னாடியே சுதாரித்துக் கொள்வார்கள். வருமுன் காப்போம். ஏன்னா அல்லாஹ் சொன்ன மாதிரி தொழுகையில பேணி நடந்தா அல்லாஹ் வருமுன் காப்போம், அல்லாஹ் பாதுகாத்துக்குவான். சில பேர் வந்த பின் காப்போம் இருக்கும். வந்த பின் சுதாரிச்சுக்கணும். வந்த பின்னும் சுதாரிக்கல, இன்னும் பழைய தன் கெட்ட பழக்கங்கள்ல கெட்ட வழிமுறைகள்ல தோண்டு கொண்டிருந்தால் அப்பதான் ஜஹதுல் பலா, அல்லாஹ் தன்னுடைய கடுமையான இறுக்கி பிடிக்கக்கூடிய சோதனைகளை கொண்டு அல்லாஹ் நம்மை சோதிப்பான். அல்லாஹ் நம்ம அனைவரையும் அத்தகைய சோதனைகளை விட்டு பாதுகாப்பானாக. நம்மையும் நம் குடும்பத்தினரையும் அல்லாஹ் தஆலா பொருந்தி நாம் பொருந்தி கொள்ளும், அவன் பொருந்தி கொள்ளும் வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நாம் அல்லாஹ்வை பொருந்தி கொண்ட நிலையில், அல்லாஹ் நம்மை முழுமையாக பொருந்தி கொண்ட நிலையில் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.